அதை நறுக்க முடியல. ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும், அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையாக சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல. அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தூக்கிடுவாங்க. ஒன்று எடுத்துட்டாங்க, சீருடையோடு இருந்த ஒன்றை எடுத்துட்டாங்க, இதை எடுக்க முடியல. ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பார். அதனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தானே எல்லா பிரச்சனைகளும். அப்போ அது முதலாக அவரை சந்தித்த போது எடுத்த படம் அது. எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த போது அது தூக்க முடியல. அதுக்கு திரையில் என்ன வரவேற்பு இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. நல்லா இருக்கு. இவ்வளோ வெயில் இருக்காது. இவ்வளோ வெயில் இருக்காது. எதுக்கு அதுக்கெல்லாம் போய் அவ்வளோ தூரம்லாம் போய் காத்துருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, காத்துருங்க. 2 நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல அமித்ஷா சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஓட்டு போட மாட்டாரு, ஆனா அந்த தவறு செஞ்சுக்க மாட்டாரு, அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்னு சொல்லிட்டு. அவனே தானே சொன்னான். கேளுங்க, போன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க. இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான். எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும். அவன் இரையச்சம் கொண்டவன், உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன். அதனால் அதை செய்யவே மாட்டான். மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா. இந்த காசு எப்படா சம்பாரிச்சான்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் படம் நடிக்கவோ தயாரிக்கவோ முடியாது. ஒரு தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறாரு, வேலை செய்கிறோம், அவ்வளோதான். ஜூன் 4 வந்து வெயில் வராதுன்றீங்க. ஒருவேளை மழை வந்து பூ ஏதாவது மலர் அது தண்ணீரில் மலர வாய்ப்பு இருக்கு. தமிழர்கள் கண்ணீரில் மலர வாய்ப்பு கிடையாது. அது கூட இலை கூட துளிர்க்கும்னு சொன்னாலும் சொல்லுவீங்க போல் இருக்கு. மாம்பழம் வரிகள் முக்கியமா வந்து இப்போ காரணமா போயிட்டு இருக்கு சார். உங்களுடைய பார்வையில வந்து ஒரு இயக்குனரா நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? 2 பேரும் முக்கியமா இல்லாட்டி 2 பேரும் ஆளுமைகள் இதுல மோதிக்கிட்டு இருக்காங்க. பாடல் யாருக்கு சொல்லுங்க? கல்வியா செல்வமா வீரமாங்கிற கதை மறுபடியும் சரஸ்வதி சபதம் தான் எடுக்கணும். நாங்கள் அப்படி கிடையாது. இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதனைன்னு இப்போ இருக்கிற மாதிரி தான் அது. பாடலா இசையானா ரெண்டுமே முக்கியம்தான். வெறுமனே மெல் இசை, வரிகள் இல்லாத இசையும் நம்ம ரசிச்சிருக்கோம். நத்திங் பட் விண்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம ரசிக்கிறோம். அப்போ ரெண்டுமே ஒன்று ஏன் பிரிக்கணும்? மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கிறீங்க, அப்படி வச்சுக்கிறீங்க. ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிறீங்க. அதை போட்டு எதை பிரிச்சுக்கிட்டு இருக்கணும்? 2 தகப்பைங்களுக்குள்ளே இருக்கிற மோதலுக்குள்ளே பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. எங்கள் அப்பா இளையராஜா கேட்குறதுல இருக்கிற நியாயத்தை புரியணும். முதல்ல ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும். இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா, இந்த படத்தில் இசையமைச்சது, பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க. அதனால் அவருக்கு தான். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்களேன், ஒரு முறை ஒளிபரப்புறதுக்கு தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனால் குறைஞ்சது இப்போ குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களேன், எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க? அப்போ ஒரு முறை ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க, அந்த உரிமத்தை. அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா, அந்த ஒரு தடவை ஒளிபரப்புனா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ ஒரு படைப்பாளிக்கு, அந்த எழுத்தாளருக்கு, அந்த இசையமைப்பாளருக்கு, இந்த தயாரிப்பாளருக்கு ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம். 60 தயாரிப்பாளருக்கு, மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு 60, மீதியில் 40ல் தயாரிப்பாளர், படைப்பாளிகள் அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை. அதை தான் அவர் கேட்குறாரு. அதை நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் எல்லாரும் தவறு பண்ணிட்டு, அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க, பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல, எனக்கு அதில் உரிமை இருக்குது, எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுதான் அவர் சரிதானே? அது